ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடிக்காசு பக்கம் சிறடிக்காசு இல்லை நம்ம விஜயா மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. விஜயா எந்திரின்னு பார்வதி ஒரு பக்கம் சொல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, பிரியாணி பக்கத்து கடையில் வாங்கி தரேன்னு சொல்லுங்க, பச்சுக்குன்னு ஏஞ்சி உட்காருவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே ஏஞ்சி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு எப்படி எப்படி எப்படின்னா, அதான் மீனா உன் மருமவை எத்தனை தடவை சொல்லியிருக்கா, இவங்க 2 பேர் தப்பாக பழகுறாங்க, நீ கேட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா உன் பையனே சொன்னான் இடையில, அதாவது எல்லா ரூமையும் பூட்டி வைங்க, நம்ம தான் கேட்கல, இது ஏதோ பிரச்சனையாயிடுமோ அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் ஜர்க்காகுது. இதுக்கு ஜர்க்கு போல பிரச்சனைனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பேயினா ஜர்க்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஜயாவுக்கு இப்போ ஜர்க்காகுது. கடைசியில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல, எது வந்தாலும் ஒன்ட்ட தானே வரப்போகுது, என்கிட்ட வரப்போகுதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து கேட்டாங்கன்னா, அந்த டான்ஸ் டீச்சர் விஜயா வீடு எங்கே இருக்குன்னு அட்ரஸ் நான் தனியாக ஒட்டி எழுதிடுவேன், யாரும் வராதிங்க, இன்று போய் நாளை வான்னு சொல்லிடுவேன் அப்படின்றாங்க. கடைசியில் டான்ஸுன்னு கொண்டு வந்து விட்டு என் பிள்ளை எப்படி ஆக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ரியாக்ஷன். அங்கே ஒரு பக்கம் அந்த கூத்து நடக்க, இன்னொரு பக்கம் கிருஷ்ணை கூட்டிகிட்டு அவங்க என் ஹாஸ்பிட்டலே வந்துட்டாங்க. யார் முத்துவும் மீனாவுங்க வந்தவங்க. கிருஷ்ணன் நாங்கள் பார்த்துக்குறோம், பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கணும், உங்கள் பொண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி முத்து சொல்ல, வேணாம் என் பொண்ணை ஐயோ வச்சு செஞ்சிருவான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா. பொண்ணை பற்றி பேசும்போது பூதம் வந்து நிற்கிது பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ரோகிணி ஒரு பக்கம் வந்து நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்களாமா, நல்லா வருவோமா நீ, உன் பெத்த பிள்ளைய அதாவது அந்த உன் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது எவ்வளோ மும்மாரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறீங்களா, தூங்கிட்டு இருக்க டைமில் மறுபடியும் ரோகிணின்னு ஏஞ்சி வர, அதுக்கப்புறம் யாராவது பார்த்துருவாங்கடா, பிரச்சனை ஆகிடா, போடான்னு பச்சை குழந்தைய பிடிச்சி தள்ளி விடுறத பார்க்கணுமே, தள்ளி விட்டு 2 அடி அடிக்க, இதை பார்த்தா நம்ம மீனாவால் தாங்கிக்க முடியலங்க. உடனே பிரச்சனையை கிளப்புறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அவங்க அம்மாவுக்காக போய் சொல்லிட்டாரு, என்ன அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யும், உன் கண்ணுக்கு அப்படி தெரியுதுன்னு